2017-18 நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அரசு தாக்கல் செய்யும் முதலாவது பட்ஜெட் இது. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக பட்ஜெட் தாக்கலாக உள்ளது. காலை 10:30 மணிக்கு சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை நிதியமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்ய உள்ளார். கடந்த ஆண்டு பட்ஜெட்டை அப்போதைய நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருந்தார். ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமாக பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் செய்வது தாமதமாகி வந்தது. இந்நிலையில் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையுடன் நிதியமைச்சக பொறுப்பையும் ஏற்ற நிலையில் பிறகு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிதித்துறை கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டது. இலவச திட்டங்கள் மற்றும் மானிய சுமை அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசின் நிதி பற்றாக்குறையும் உயர்ந்திருக்கிறது. கடன் சுமையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதையொட்டி அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் தலைமையகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பெருந்துறை உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம், அதிமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இதில் பங்கேற்கவில்லை.